அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம ரியாது சாலிஹில் நற்செய்திகளை விரைவுபடுத்தக்கூடிய ஆர்வமூட்டக்கூடிய பாடத்தில் 5வது ஹதீஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அல் ஹாமிஸ் 5வது ஹதீஸ். அன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத ஸைஃபன் யௌம உஹத் ஃபகால மை யஅஹுது மின்னி ஹாதா فبسطوا أيديهم كل إنسان منهم يقول أنا قال فمن يأخذه بحقه فأحجم القوم فقال أبو تجانة رضي الله عنه أنا آخذه بحقه فأخذه ففلق به هام المشركين. رواه المسلم. اسم أبي تجانة سماك بني خرشة قوله أحجم القول أن يتوقفوا وفلق به أن يشق هام المشركين أي رؤوسهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹதின் போரின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை எடுத்து, என்னிடமிருந்து யார் இதனை வாங்கிக் கொள்வது, மன் யஹுது மின்னி ஹாதா, என்னிடமிருந்து யார் இதனை வாங்கிக் கொள்வது என்று கேட்க, சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அன நான் என்று கூறி தங்கள் கைகளை நீட்டினார்கள். ஃபபஸது ஐதியஹும், தங்கள் கைகளை நீட்டினர். நபி அவர்கள், இதன் உரிமையுடன் யார் வாங்கிக் கொள்வது, ஃபமை யஹுதுஹு பிஹக்கிஹி, ஹக்கோடு அதனுடைய உரிமையோடு யார் வாங்கிக் கொள்வது என்று கேட்க, சஹாபாக்கள் சற்று தயங்கினர். அப்பொழுது அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் இதனை உரிமையுடன் எடுத்துக்கொள்கிறேன், அன ஆஹிதுஹு பிஹக்கிஹி, நான் இதனை உரிமையோடு எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினார். நபி அவர்கள் அதை அவருக்கு கொடுத்தார்கள். அவர் அதன் மூலம் முஷ்ரிக்குகளின் தலைகளை சீவினார். இதன் உரிமை என்பது இதை கொண்டு முஸ்லீம்கள் வெற்றி பெறும் வரை அல்லது தான் மரணித்து விடும் வரை உறுதியுடன் போரிடுவதாகும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. சுபஹான் அல்லாஹ். ஒரு அழகான ஹதீஸ். நற்செயல்களை விரைவுபடுத்தக்கூடிய இந்த பாடத்தில் இந்த ஹதீஸ் பெறக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிம்பிளாக இந்த ஹதீஸுடைய சுருக்கத்தை சொல்லி இதனுடைய விரிவாக்கம் சொல்லிடுவோம். உஹது போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாள் ஒரு வேலை செய்கிறாங்க. என்ன வேலை? தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாளை எடுத்து, சைஃப்னா வாள், சைஃபுல்லா அப்படின்ட்டு ஒரு சஹாபிக்கு பேர் இருக்குல்ல, யார் இது? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுடைய வாள் என்று. அப்போ அந்த சைஃப் என்கின்ற அந்த வாளை என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து இதனை என்னிடமிருந்து யார் வாங்கிக் கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹுடைய தூதரின் வாளுக்கு நல்ல ஒரு முஅஜிஸா கண்டிப்பாக இருக்கும், ஒரு அற்புதம் இருக்கும், ஒரு பரக்கத்து இருக்கும். அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க அந்த வாளை வாங்குறதுக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க, ஹக்கிஹி, இந்த வாளுடைய உரிமை, அதாவது ஹக்கை கொண்டு யார் வாங்கிக் கொள்வது. என்ன அர்த்தம்? இந்த வாளின் மூலம் சில வேலைகள் இருக்குது. இந்த வாளை சும்மா நீங்கள் வச்சிடக்கூடாது, இந்த வாளை தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வாளை கொண்டு என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற உரிமை கடமைகள் இருக்கிறதோ அதை என்னால் நிறைவேற்ற முடியுங்கிற உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வாளை நீங்கள் என்ன செய்யுங்க, என்னிடத்திலிருந்து வாங்கிக்கோங்க. சஹாபாக்கள் சில பேர் தயங்குறாங்க. ஒரு சில நேரம் அந்த வாளுடைய ஹக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, எல்லை மீறி போயிட்டோம்னா, அந்த வாளை சும்மா வச்சுட்டோம்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லணுமே. அதே போல தான் ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஹக்கு உண்டு. தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு ஹக்கு உண்டு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உரிமை உண்டு. சாப்பிடக்கூடிய வயிற்றை கூட பட்டின போட்டோம் அப்படின்னா அந்த வயிறு கூட மறுமையில போய் நமக்கு எதிராக சாட்சி சொல்லணும். இப்போ ஒரு பிடிவாதத்தில் நம்ம ஏதாவது வீட்டில் ஒரு சண்டை ஒரு இது வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம சாப்பிடாம அமைதியாக இருந்துட்டோம். ஆமாம், அதான் அதே போல் இப்போ ஏதாவது பிடிவாதமாக இருந்துட்டோம், உறுப்புக்கோ நம்மளுடைய தேவைகளை நம்ம கொடுக்காம நம்ம ஒரு பிடிவாதத்தில் இருந்துட்டோம் அப்படின்னா அதற்கு கூட மறுமையில் நம்ம என்ன செய்யணும், பதில் சொல்லியே ஆகணும். சுப்ஹானல்லாஹ். இப்போ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹக்கு உண்டு. அதே போல் குர்ஆனை எடுத்துக்கிறோம். வீட்டில் குர்ஆன் சும்மா இருக்குது, அந்த குர்ஆனை ஓதலை, அந்த குர்ஆனை நல்ல முறையில் அதை எடுத்து நடைமுறைப்படுத்தலை, அந்த குர்ஆன் அப்படிங்கிற பொக்கிஷமாக நம்ம மேலே உயரமாக ஒரு பட்டு துணியில் சுற்றி வச்சால் கூட மறுமையில் அந்த குர்ஆன் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஆமாம், தஜ்வீத் பாடத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அதாவது குர்ஆனை நம்ம ஓதுறத ஒரு பக்கம் இருக்குது, ஓதுனா நன்மை கிடைக்கும்.
அந்த ஓதக்கூடிய அந்த இல்மை கற்காம தவறாக அந்த குர்ஆனை ஓதினால் அந்த குர்ஆன் லஅனா செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நல்லா பாதுகாக்கணும். அந்த இல்மை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு தஜ்வீதுடைய பாடங்கள்ல வரும். அதே போல தான் அந்த குர்ஆனை நல்ல முறையில் அதை பயன்படுத்தினோமே ஆனால் அதற்குரிய ஹக்கை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹக்கு உண்டு. இந்த இடத்துல அந்த சொய்ஃப் அந்த வாளுடைய ஹக்கை யாரை நிறைவேற்றுறீங்க அப்படின்னு கேட்க சஹாபாக்கள் எல்லாம் தயங்கும் பொழுதுதான் அபு துஜானா, நல்ல ஒரு அழகான பேர், அதுவும் போர்க்கள வித்தகர். அதாவது ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு தான தர்மம் செய்வதில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க, ஒரு சில பேர் இபாதத் செய்யறதுல, ஒரு சில பேர் இரவு தொழுகையில், ஒரு சில பேர் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதில். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு தனி சிறப்பு உண்டு. இந்த அபு துஜானா அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டாலே உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா போர்க்கள வித்தகர், போர்க்களத்தில் களமாடக்கூடிய ஒரு பெரும் போர் வீரர். எப்படியெல்லாம் அதுலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட முக்கியமான போர்கள் அதில் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய பத்ரு போர், உஹது போர், ஹுனைன் போர், ஹந்தக் யுத்தம், கைபர் யுத்தம், இது எல்லாத்துலேயும் யமாமா யுத்தம் வரைக்கும் அபு துஜானா இடம்பெறாத போரே கிடையாது. சுபஹானல்லாஹ். அந்த அளவிற்கு போர்க்கள வித்தகராக அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த போர் வீரரின் வீரம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததுனால தான் அல்லாஹுடைய தூதரே நான் இதை ஹக்கோடு நான் எடுத்துக்கிறேன், இந்த வாளுக்குரிய உரிமையோடு நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்டு சொல்றாங்க. நபி அவர்கள் சஹாபா அதாவது என்ன வேலை இருக்குது, நபி அவர்கள் அதை அவருக்கு கொடுத்தார். அவர் அதன் மூலம் முஷ்ரிக்குகளின் தலைகளை சீவினார். இதன் உரிமை என்பது என்ன, இதை கொண்டு முஸ்லீம்கள் வெற்றி பெறும் வரை அல்லது தான் மரணித்து விடும் வரை உறுதியுடன் போரிடுவதாகும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கப்படுத்துது. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு நற்செயல்களுக்கு ஆர்வம் மூட்டுவதற்கும் இந்த ஹதீஸிற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சிந்திக்கணும். ஒரு போர் என்பதும் ஷஹீத் என்பதும் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது என்பதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்துல என்ன, அதாவது உயிரிழப்பு என்பது ஒரு ஷஹீத் என்கிற அந்தஸ்தை நமக்கு கொடுக்கும். போருக்குள்ள நுழைஞ்சாலே அல்லாஹ்தால எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடல. அதுல உஹது போர்க்களத்தை சொல்லவே வேண்டாம். பத்ர் இப்போ எங்கெல்லாம் அல்லாஹுடைய தூதர் பின்னாடி நம்ம அதுலேயும் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். பத்ரீன்கள் அவங்களுக்குன்னு தனி சிறப்பு உண்டு. அதே போல தான் உஹது போர்க்களம், ஒவ்வொன்று போர்க்களத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அப்படி அல்லாஹுடைய அந்த அமலுக்காக ஆர்வம் மூட்டும் பொழுது நற்செயல்களை விரைவுபடுத்துறதுக்கு அபு துஜானா முன் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த இடத்துல இந்த போர் ஒன்று எதிரிகளை நான் களமாடணும், இல்லை என்னுடைய மரணம் வரைக்கும் நான் போர் செய்யணும். இதுக்கு ஒரு மன தைரியம் வேணும், நன்மையின் மீது நற்செயல் மீது ஆர்வம் வேணும் கண்டிப்பாக. அதனால தான் அபு துஜானா முன் வந்திருக்கிறாங்க. பயப்படாமல் முன் வந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக பயப்படாமல் முன் வரக்கூடிய அந்த அபு துஜானாவுடைய வரலாறை கொஞ்சம் நம்ம சுருக்கமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ்ல இருந்து எந்த ஒரு நற்செயல்களாக இருந்தாலும் உயிர் போகக்கூடிய அளவிற்கு கூட, ஆனால் அந்த இடத்துல அந்த அமலில் அல்லாஹுடைய நெருக்கமும் நற்செயல் மீது ஆர்வம் கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா எதுக்கும் தயக்கம் காட்டாமல், யாருக்கும் பயப்படாமல், என்ன ஒரு இடையீறுகள் வந்தாலும் அதை தடுத்து நம் நல்ல முறையில் நற்செயல்களுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துது. இந்த அபு துஜானா என்ன நமக்கு சொல்ல வருகிறார், அவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, போர்க்களம் எல்லா போரிலையுமே அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கிட்டிருக்கிறாங்க. அதில் அவருக்கு ஒரு அழகான ஒரு பழக்கம் உண்டு. போருன்னு வந்துருச்சுன்னா என்ன செய்வார்னா, ஒரு சிகப்பு கலர் ஒரு தலைப்பாக மாதிரி கட்டிக்கிடுவாராம். கெட்டினா சஹாபாக்கள் சொல்லுவாங்களா, மரணக்கட்டு கட்டிட்டாருப்பா இவர். ஒன்று இவர் எதிர்க்கக்கூடிய எதிரிக்கு ஒன்று மரணம், இல்லை அப்படின்னா ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெறக்கூடிய அளவிற்கு இவருடைய போர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிட்டாலே இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா. அந்த அளவிற்கு பத்ரு போர்க்களம், ஒவ்வொரு போர்க்களத்தில் இவருடைய பங்காற்றல் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பத்ரு போர்க்களம், சுப்ஹானல்லாஹ். பத்ரில் நமக்கெல்லாம் தெரியும் பெரும் எதிரிகள் அந்த பத்ரு போர்க்களத்தில் தான் இருக்கிறாங்க. அபூ ஜஹல்ல இருந்து அபூ லஹப்ல இருந்து எல்லா முஸ்லீம்களுடைய எதிரிகள் அந்த போர்க்களத்தில் இருக்கிறாங்க. முக்கியமான எதிரிகளை கொன்ற சரித்திரத்தை படைத்தவர்கள் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. முக்கியமான எதிரிகள் எல்லாம் அந்த பத்ரு போர்க்களத்தில் பத்ரு வெற்றி கொள்வதற்கு அல்லாஹுடைய நாட்டம் ஒன்று, ரெண்டாவது அல்லாஹுடைய தூதரின் ஏக்கம் ஒன்று, மூன்றாவது சஹாபாக்களுடைய தேட்டம்.
எப்படியாவது இந்த போர்க்களத்துக்குள்ள போய் ஒன்று அல்லாஹுடைய பாதையில ஷஹீதாகணும், இல்ல அல்லாஹுடைய தீனை நிலைநிறுத்தணும். ரெண்டே கான்செப்ட் தான் அந்த பத்ர் போர்க்களத்துல. அதுல அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அவங்க உள்ளத்துல நியத்து வைக்கிறாங்க அப்படின்னா, யா அல்லாஹ், இந்த போர்க்களத்துக்குள்ள நான் போறேன், ஒன்று என்னுடைய உயிர் உனக்காக விடணும், ரெண்டாவது என்னுடைய வாளுக்கு பகரமாக என்னுடைய வாள் எந்தெந்த எதிரிகள், முக்கிய எதிரிகள் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய தலையை நான் கொய்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக ஈடுபடுறாங்க அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. அதுலயும் இவர் இஸ்லாத்துல ஆரம்ப காலகட்டத்தில் இணைந்த மனிதர். அதனால இஸ்லாத்துடைய பற்றும் அவ்வளவு உறுதுணையும் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். பத்ர் போர்க்களத்தில் முக்கியமான எதிரிகளை இவங்க தான் கொன்ற சில வரலாறுகள் நமக்கு கிடைக்கும். உஹது போர்க்களம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஹதீஸில் உஹது போர்க்களம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் சில ரிவாயத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த இடத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சில ரிவாயத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அந்த போர் இது யாருக்கு வேணும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க இல்லையா, அதில் ஒரு ஹதீஸில் வருது, ஒரு சஹாபி அவர் தான் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு மறுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. மறுபடியும் இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 முறை கேட்குறாங்க. 4வது முறை அபூ துஜானா எழுந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பதற்கு மனம் வந்துருச்சு, தன்னுடைய வாளை எடுத்து கொடுப்பதற்கு மனம் வந்துருச்சு. இப்போ இந்த ஜாபிருக்கு உறுத்தல், என்னடா இது நம்ம கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கல, இந்த அபூ துஜானா என்ன அப்படி செஞ்சிட போறாரு, உஹது போர்க்களத்தில் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஜாபிருக்கு என்ன வேலைன்னா, அபூ துஜானா எப்படி இந்த போர்க்களத்தில் இது பண்றாரு, போர் செய்கிறாரு அப்படிங்கிறத நோட்டமிடுறதா இந்த ஜாபிருக்கு வேலையா இருந்திருக்கு. இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, நான் பார்க்கிறேன் அபூ துஜானா அதே போன்று சிவப்பு கலர் தலப்பாகையை கட்டி கொண்டார், நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டோம், மரணக்கட்டு கட்டி விட்டாரே இந்த சஹாபி அப்படி என்று பேசிக்கொண்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, உள்ள நாங்கெல்லாம் நடந்து சில நேரம் பயந்து சில நேரம் மறைவாக அந்த உஹது போர்க்களத்துக்குள்ள போனோம். இந்த அபூ துஜானா என்ன செஞ்சாரு, எங்கெல்லாம் எதிரிகளுடைய சொஃப் இருக்குதோ அந்த எதிரிகளுக்கு மத்தியில குதித்து போவதை நான் பார்த்தேன், அப்ப இந்த இடத்துல ஒரு ஹதீஸை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குதித்து போகக்கூடிய அந்த நடையை நானும் வெறுக்கின்றோம், போர்க்களத்தை தவிர. மற்ற நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாதான், போகக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, தட்டி உங்களுடைய பாதங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க, கால்களை தட்டி நடந்து கொள்ளாதீர்கள், பெருமையாக நடந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய உபதேசத்துல. இப்ப நம்ம நடக்கும் பொழுது ஒரு நடுநிலை தன்மை, ரொம்ப மெதுவாகவும் நடக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாகவும் தட்டி நடக்கக்கூடாது. அது பெண்கள் நம்மளுடைய நடைகளை நல்ல முறையில் கவனமாக எடுத்துக்கிறோம். அதிலே நம்ம சில பெண்கள் நம்ம பிள்ளைகளுக்கு காலில் கொலுசு போட்டுருப்போம், ரொம்ப சல்ன்ட்டு நம்மளுடைய அந்த சவுண்டு வெளியில் யாராவது அவங்க நடக்கும் பொழுது திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கொலுசுடைய சவுண்டு இருக்கக்கூடாது. அதை நம்ம கவனமாக பார்த்துக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல நமக்கு ஒரு சட்டம் சொல்கிறாங்க, உங்களுடைய நடை குதித்து நடப்பதே கூடாது, நானும் வெறுக்கின்றேன், ஆனால் போர்க்களத்தை தவிர. இந்த போர்க்களத்தில் அபூ துஜானா அப்படி தான் நடக்கிறார். குதித்து உள்ள போனா சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய அந்த வாள் கொடுத்தாங்களா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாள், அந்த வாள்ல 3 ஷர்த் இருக்கு. ஒன்னு என்ன, முஸ்லீம்களை யாரும் கொல்லக்கூடாது, யாரையும் நீங்க கொல்லக்கூடாது. அபூ துஜானா, முஸ்லீம்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது. 2வது, புறமுதுகு காட்டி நீங்க ஓடி வந்துடக்கூடாது, புறமுதுகு காட்டி நீங்க ஓடி வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வாளை பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. 3வது, இந்த மார்க்கம் நிலை பெற வேண்டும் என்கின்ற ஒரு அழகான இஹ்லாஸோட நியத்தோடு நீங்க போர் செய்யணும். வேற எந்த ஒரு வீரர், நான் வீரன் என்கின்ற பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை வேற எது முகஸ்துதிக்காகவோ இல்லாம அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நியத்தோடு நீங்கள் போர் செய்ய வேண்டும். இந்த 3 ஷர்த்தோடு உள்ளத்துல அல்லாஹுடைய தூதரின் வாளை நான் கையில ஏந்திருக்கிறேன், இந்த ஹக்கை நல்ல முறையில நிறைவேற்ற வேண்டும் என்று உஹது போர்க்களத்தில் குதித்து போன அபூ துஜானா உஹதுல கடைசி சொஃபுக்கு போயிட்டாங்க, அதாவது எதிரிகளுடைய கடைசி சொஃப். அதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பயங்கரமான ஏற்பாடு அந்த எதிரிகள் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பெண்களை எல்லாம் நிக்க வச்சு தஃப் அடிச்சு கவிதை பாடி அந்த எதிரிகளை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண, ஒரு புஷ்டியாக்க. என்னன்னா நீ தோன்று போயிடாத, நீ எதிரி தோற்றுதாத. ஓகே, அதே போல
ஆமாம். அதே போல் அந்த கவிதையிலேயே நம்ம முஸ்லீம்கள் வந்து எப்படிப்பட்டவங்க, நமக்கு எவ்வளோ பெரிய எதிரி, நீ எப்படி போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கவிதை பாடக்கூடிய அந்த நயத்திலேயே அவர்களை பூஸ்ட்டு இது பண்ணுறாங்க, எனர்ஜி காக்குறாங்க. சுபஹானல்லாஹ். இப்போ இப்படியெல்லாம் செய்யும்போது கடைசி சொஃபில் அபு துஜானா போகிறாங்க. ஒரு பெண் பயங்கரமாக கவிதை பாடிக்கொண்டு இருக்கிறா. அவளை வந்து அவள் பாடக்கூடியது அவருக்கு ரொம்ப கோபம் ஊட்டுது. இப்போ என்ன செய்கிறாரு, தன்னுடைய வாளை எடுத்து அவரை தாக்க போகும் பொழுது, அந்த பெண்ணை தாக்க போகும் பொழுது டக்குன்னு அந்த வாள் அப்படின்னு செஞ்சிடறாங்க, எடுத்துறாங்க. ஏன்? ஆமாம், அந்த ஹக் அதுதான். அல்லாஹுடைய தூதர் சொன்ன சில விஷயங்கள் ஞாபகம் வருது. போர்க்களத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா எதிரிகளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சிறுவர்களை நீங்க கொல்லக்கூடாது. எதிரிகளுடைய பெண்களாக இருந்தாலும், வீட்டு பெண்களாக இருந்தாலும் பெண்கள் நீங்க கை வைக்கக்கூடாது. நோயாளிகளையோ முதியவர்களையோ நீங்க கை வைக்கக்கூடாது. அதே போல போர்க்களத்துக்குள்ள இடையூறாக ஏதாவது ஒரு மரம் இருந்தால் கூட அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். போர்க்களங்கிறது சாதாரண சும்மா, அதுவும் சில வரலாறுகளில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மாற்று மதத்தர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதாவது முஸ்லீம்களுடைய வேலையே என்ன, போர்க்களம் செய்கிறது தான். சண்டையிட்டு தான் இந்த மார்க்கமே இவ்வளோ வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறாங்க. அதில் எல்லாம் பாதுகாக்கணும். அந்த மாதிரியான கான்செப்டே இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. வாளால் பரவப்பட்ட மார்க்கம். இப்பயுமே ஒவ்வொரு சினிமாக்களையும் நம்ம கவனித்து பாருங்க, முழுக்க முஸ்லீம்கள் வந்து ஒரு தீவிரவாதி, முஸ்லீம் வந்து ஒரு டெரரிஸ்ட், முஸ்லீம்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வேலைகள் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு ஹஸ்ரத் அழகான உதாரணம் சொல்கிறாங்க பாருங்களேன். ஒரு நாய் இருந்துச்சான். அந்த நாயை வந்து ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், அந்த ஒரு நாய் இருந்துச்சான். அந்த நாயை ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், சும்மா போகிற நாயை கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ சுற்றி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்பா வாயிலா ஜீவனை இப்படி அடிச்சிட்டு இருக்கிறியே, என்ன செஞ்சிச்சு, அது பிசாட் போகுது, நீ பிசாட் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு அந்த மனுஷன் சொன்ன பதிலை பாருங்களேன். இந்த நாயை, அந்த நாய் செய்யாத சில விஷயத்த சொல்கிறான். இது வந்து கொஞ்சம் வெறி பிடிச்ச நாய், யாரையுமே சும்மா விடுறதில்ல, யாரை பார்த்தாலும் கடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்வான், சொன்னவே அவன் ஒரு கள்ளத்துக்கு என்ன செய்வான், எரிய ஆரம்பிப்பான். அதே போலத்தான் முஸ்லீம்கள், இவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள வசிக்க தகுதி இல்லாதவங்க, முஸ்லீம்களா அவங்க வந்து இப்படியான அவங்களுடைய தீவிரவாதம் ஏற்படுத்துறவங்க, நம்மளுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கவன கூட வெளியேற்றி விட்டுருதான். ஒன்று அவனும் தாக்குறா, சும்மா இருக்கிறவங்கள கூட தாக்குறதுக்கான வேலைகளை ஏற்பாடு செய்யக்கூடிய சில சினிமாக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சினிமாக்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஆர்மி ஒரு மாவீரருடைய கதையை எடுக்கிறேங்கிற பேரில் முழுக்க முஸ்லீம்கள், காஷ்மீர் முஸ்லீம்களை பேஸ் பண்ணி நிறைய அந்த பள்ளிவாசல், மனோரா, அந்த தாடி, ஏன் தாடி தொப்பி வைக்கணும்? நீங்கள் ஒரு கேள்வி வருது இல்லை, நீ ஒரு படம் எடுக்கிற அப்படின்னா ஏன் முஸ்லீம்களை காட்டாமல் உன்னுடைய படம் வெற்றி பெறாதா? முஸ்லீம்கள் தீவிரவாதத்தை காட்டி தான் உன்னுடைய படத்தை நீ வந்து இது பண்ணணுமா? இப்போ யாரை நீ டார்கெட் பண்ணுற? அதுதான் நம்மளுடைய கேள்வி. இன்னமும் நம்ம சொல்கிறோம், சினிமா என்பது யாரையுமே சீர்திருத்தம் செய்யாது, அப்படிதானே? சீரழிக்கத்தான் செய்யும். ஒரு படத்தை பார்த்து நான் இந்த நல்ல விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன், யாராவது ஒரு மாற்று மதத்தர எடுத்துக்கிறோமே, ஒரு ஃபேனாகவே இருக்கட்டும், நான் என்னுடைய இந்த மனிதருக்கு, சாரி இந்த நடிகருக்கு நான் ரொம்ப அது தமிழில் என்னது, ரசிகர் நான் வந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனிதன் எடுத்துக்கோ. உன்னுடைய தலைவன் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தான், என்ன நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்தான், குடிக்க கற்றுக் கொடுத்தான், எப்படி மர்டர் அதாவது கொலை செய்யணுங்கிற அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தா, எப்படி லவ் பண்ணணும் அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தா, எப்படி என்னென்னலாம் உன்னுடைய நீ ரசிகரா ஏற்றுக்கொண்டாயோ, நீ இது பண்ணாயோ, அவன் வந்து உனக்கு சீரழிக்கக்கூடிய சில விஷயத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கான். எதை நல்ல விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கான்? அதில் அது எதுக்காக போயிட்டு போனோம் அப்படின்னா, இப்படி ஆமாம் ஹை சரி. அதனால போர் என்பது சாதாரணமாக நம்ம வந்து இஸ்லாமிய மார்க்க நமக்கு இது பண்றதில்லை. சில ஷரத்துக்கள், நிறைய நிபந்தனைகள் இருக்கு. ஆனா இப்ப செய்யக்கூடிய போர்கள் பாக்குறீங்களா, இப்ப நம்ம காஷ்மீர் எதுவா இருக்கட்டும், ஒட்டு மொத்தமா, அதுல இப்ப குறிப்பாக நம்ம பலஸ்தீனத்தை எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க வளரும் தலைமுறைகளை கொலை செய்யறதெல்லாம் கவனமா இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கடுத்து அவங்களுடைய ஜென்ரேஷன் உருவாகவே கூடாது அப்படிங்கிற அந்த இதுல கவனமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. நீ போர்க்களத்துக்குள்ள வந்தால் கூட உன்னுடைய எதிரியின் மகனா, அவன் சிறுவனா, நாங்கள் கை தொடவே மாட்டோம். ஆனால் அவன் இன்ஷா அல்லாஹ் வளர்ந்து ஒன்று அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நேர்வழி பெறலாம்.
இல்லை மறுபடியும் அவன் எதிரியாகத்தான் வருவான் என்றால் நாங்கள் ஏதாவது நசீஹத் செய்வோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாளை கொடுக்கும்போது இந்த ஷர்த்தெல்லாம் சொல்றாங்க. என்னன்னா, நீ போகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய எதிரி வந்தால்தான் என்ன செய்யணும்? போர் செய்யணும். ஆமா, அவன் வரும் பொழுதுதான் நீ முன்னெடுத்து நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படியான ஷர்த்துக்கு நடுவுல தான் அபூ துஜானா அவ்வளவு ஆழமான அழகான ஒரு வீர தீர செயல்களை உஹது போர்க்களத்துல நிகழ்த்துறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், உஹது போர்க்களத்துல ரசூல்லாவை கொலை செய்யறதற்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு. சில அந்த உஹது போர்க்களத்தை அது என்னது அவதூறு, அத ரசூல்லா இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த பொய் செய்திகள் எல்லாம் வதந்தி பரத்தப்பட்டுச்சு. அப்படியான நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குறதுக்கு நிறைய எதிரிகள் என்ன செய்யறாங்க, அம்புகள் நபியுடைய அந்த அவங்கள நோக்கி, அவங்களுக்கு உஹது போர்க்களத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பற்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய நெற்றியிலிருந்து அவர்களுடைய முட்டுக்கால்கள்ல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருக்கு. அதுல அரணாக இருந்த சஹாபாக்களில் அபூ துஜானா ரொம்ப முக்கியமானவங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க அபூ துஜானாவுடைய முதுகையும் அல்லாஹுடைய தூதரின் முதுகையும் ஒன்றோடு ஒன்றாக நாங்கள் பார்த்தோம். அபூ துஜானாவுடைய, அதாவது அல்லாஹுடைய தூதரை தாக்க வரக்கூடிய சில அம்புகளும் ஆயுதங்களும் வந்தால் அபூ துஜானாவுடைய முதுகைத்தான் பதம் பார்க்கும். அந்த அளவிற்கு அபூ துஜானாவை வந்து என்ன செய்யறாங்க, அபூ துஜானா இது பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரணாக பாதுகாக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், உஹது போர்க்களம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுக்கு இது பண்ணிட்டு போறாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காயங்கள் ஏற்படுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல ஃபாத்திமா அம்மாட்ட போய் மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் வருவாங்களாம். வந்துட்டு ஃபாத்திமா இருந்தாங்க வாள், அவங்க கொண்டு வந்த வாள், இன்னைக்கு பயங்கரமா நாங்க போர் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அவர்கள் வாளை கொடுக்குறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், அலி அவர்களே நீங்களும் சரி, ஒரு 2-3 பேர்கள் சொல்லுவாங்க. அதுல அபூ துஜானா இந்த 4 பேர்கள் தான் உஹது போர்க்களத்தில் அவர்களுடைய வாள் அல்லாஹுக்காக போர் செய்தது. அதுல உங்களுடைய வாளும் ஒன்று, அபூ துஜானாவுடைய வாளும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலங்களுக்கு அந்த கொஞ்சம் ஒவ்வொரு போர் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சில நேரம் உட்கார்ந்து அமர்ந்து இருக்கும் பொழுது போர்க்களத்துல நடந்த சில விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்களா சஹாபாக்கள். ஆமா, அப்ப உஹது போர்க்களத்துல நடந்த சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமா சொல்றாங்க. நான் அப்படி போர் செஞ்சேன், இப்படி போர் செஞ்சேன், அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சபையில இருக்கிறாங்க. 2 பேர் மட்டும் அமைதியா இருக்கிறாங்க. யாரு? அபூ தொல்ஹாவும் அபூ துஜானாவும் அமைதியா இருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க தான் பயங்கரமா போர் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உஹது போர்க்களத்துல எந்த படையும் என்னை சுற்றி அல்ல 3 பேரை தவிர. வலதுபுறம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலதுபுறம் இருந்தாங்க, இடதுபுறம் அபூ தொல்ஹா இருந்தாங்க, முன்னும் பின்னும் அபூ துஜானாவுடைய வாள் என்னை அரணாக காத்தது. சுப்ஹானல்லாஹ், முன்னும் பின்னும் அபூ துஜானாவுடைய வாள் என்னை அரணாக காத்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 மனிதர்கள், அதுதான் ஒரு தன்னிறைவு. அதாவது நான் வந்து அவங்க ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அவங்கள விட அபூ தொல்ஹாவும் அபூ துஜானாவும் தான் பயங்கரமான ஈடுபாட்டோடு உஹது போர்க்களத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய விஷயத்த சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்படி உஹது போர்க்களம் என்றாலே அபூ துஜானா இடம் பெறாத விஷயங்களே இருக்காது. அந்த அளவிற்கு உஹது போர்க்களத்துல இருந்திருக்கிறாங்க. சரி, அடுத்து ஹுனைன், ஹைபர் போர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைபர் போர்லையும் அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் பயங்கரமான ஒரு பங்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, ஹாரிஸ் என்கின்ற ஒரு எதிரி, பேரு ஹாரிஸ். அதுல அதாவது இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் கவனிச்சுக்கிறோம். அதாவது முஸ்லிம்களுடைய பேரா இருக்குதே, இது எப்படி எதிரிகளாக மாற முடியும் அப்படின்னா, அந்த காலத்துல அரபுகள் எல்லாருமே ஒரே பேரு தான். சில நேரம் அந்த 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கும். ஹாரிஸ்னா சுவாது போட்டு நம்ம சொன்னோம்னா, ஹாரிஸ் அப்படின்னு சுவாது போட்டு சொன்னோம்னா குதிரை குட்டிக்கு பேர் சொல்லுவாங்க. அதே இது ஹாரிஷ் இஷு போட்டு ஷீன் போட்டு சொன்னோம் அப்படின்னா விரைவாக போகக்கூடிய சில பயணிக்கக்கூடிய சில வாகனம், அது குதிரையா இருக்கலாம், இல்ல ஒட்டகம், எதுவோ அந்த ஹாரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக போகக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் உண்டு. அதே போல சீன் போட்டு சொன்னோம், ஹாரிஸ் அப்படின்னு சீன் போட்டு சொன்னோம் அப்படின்னா பாதுகாப்பவன், ஒரு எல்லை படையவோ இல்ல தன்னுடைய படைகளை பாதுகாக்கக்கூடியவன் அப்படிங்கிறது பெயர். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஹாரிஸ் என்கின்ற ஒரு எதிரி ஹைபர் போர்க்களத்துல, அதுல எந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு பெரிய பலம் உள்ளவன் அப்படின்னா குதிரை வீரனா. அந்த ஹைபர் போர்க்களத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தலைவன், எதிரி படையின் ஒரு தலைவன் என்றால் அந்த ஹாரிஸ் மட்டும்தான்.
அந்த ஹாரிஸ் எந்த அளவுக்கு ரொம்ப பலமானவன் அப்படின்னா, அவன் போர்க்களத்துக்குள்ள இறங்கிட்டா கண்டிப்பாக அவனுடைய வாளுக்கு யாருமே இரையாக இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து பயங்கரமான போர் செய்யக்கூடியவன். அந்த எதிரி முஸ்லீம்கள்லாம் நினைக்கிறாங்க, இந்த ஹாரிஸை மட்டும் நம்ம விழித்துட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், கைபரே வெற்றியானது தான் அப்படிங்கிறது மாதிரி யோசிக்கும் பொழுது அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் தான் அந்த ஹாரிஸ் என்கின்ற அந்த பெரும் அந்த மாவீரனை என்ன செய்யறாங்க, வீழ்த்துறாங்க. இதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு அழகான பழக்கம் உண்டு. எங்கெல்லாம் போர் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா முதல்ல அவர்களுடைய வாயில் வெளிப்படக்கூடிய வார்த்தை தக்பீர், அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு அவர்களுடைய குரலும் அந்த இடத்துல சொல்லும் பொழுது அவ்வளவு ஒரு இதுவா இருக்குமா, ஒரு வீரவசனம் போல இருக்குமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. இப்ப தக்பீர் சொன்ன உடனே மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டாங்க. என்ன சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொல்றாங்க. தக்பீர் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்களாம், அப்ப இந்த ஹைபருடைய எதிரிகளின் மூத்த தலைவன் வீழ்ந்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இதற்கு முன் உதாரணம் ஃபர்ஸ்ட் அதற்கான ஒரு முக்கியத்துவம், அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவங்க அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவிற்கு ஹைபர் போர்க்களத்துல அவருடைய பங்கு இப்படி இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஹுனைன் போர்க்களம், அதுலேயும் ரொம்ப ஒரு அவங்களுடைய பங்கேற்பு நிறைய இருந்திருக்கு. அதே போல் ஒவ்வொரு போர்க்களத்திலையும் அவங்களுடைய பங்கேற்பு அதிகமாக இருந்திருக்கு. சுருக்கமாக சொல்லிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரொம்ப மனமுடைஞ்சு போகிறாங்க. எல்லா சஹாபாக்களும் மனம் வருத்தப்படுவது போல் இவங்க நினைக்கிறாங்களா, எப்படி ஏதாவது ஒரு போர்க்களத்துக்குள்ளே போய் நம்ம ஷஹீதாயிர மாட்டோமா, ஏன்னா அவங்களால இருக்க முடியலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை உங்களுடைய உள்ளம் ஏற்கலை. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் வருது, அதுக்கு பின்னாடி யமாமா யுத்தம் வருது. அந்த யமாமா யுத்தத்தில் அவங்க போர் செய்யும் பொழுது தான் அவங்களுடைய கால் துண்டிக்கப்படுது. அந்த கால் துண்டிக்கப்பட்ட உடனே அவங்க வந்து கீழே விழுகிறாங்க. ஒரு எதிரி என்ன செய்யறா, அபூ துஜானாவா நீ எத்தனை போர்க்களத்தில் எங்களுடைய எதிரிகளை நீ வீழ்த்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய நெற்றியில அம்பை கொண்டு என்ன செஞ்சிடா, தாக்கிடுறான். தாக்கின உடனே அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் எழ முயற்சி செய்கிறாங்க. எழ முயற்சி செய்யும் பொழுது மறுபடியும் அவர்களால் தவறி விழுந்து அந்த அம்பு மீண்டும் நல்ல ஒரு ஆழமாக அவங்களுடைய உடம்புல வந்து பதிஞ்சிருது. அதனால அவங்க வந்து ஷஹீதாயிராங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்பொழுது அல்லாஹுடைய தூதரின் வாளை எடுத்தார்களோ, அல்லாஹுடைய தூதரின் வாளை எடுக்கும் பொழுது அவங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னது என்ன, இதன் உரிமை என்பது இதை கொண்டு முஸ்லிம்கள் வெற்றி பெறும் வரை அல்லது தான் மரணித்து விடும் வரை என்கின்ற அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு போர்க்களத்திலையும் அவர்களுடைய வாளும் அவர்களுடைய வீரதீர செயல்களும் செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில ரிவாயத்தில் பலகீனமான சில விஷயங்கள் இருக்குது, அதை தவிர்த்து விட்டு ஒரு சில ரிவாயத்தில் இது பலவீனமான விஷயங்களாக இருந்தாலும் சில அறிஞர்கள் இது பலமுள்ளதாக ஹசன் தரத்தில் நமக்கு எழுதி கொடுக்குறாங்க. அதனால இந்த செய்தியை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். அல்லாஹுடைய தூதர் வந்து ஃபஜ்ர் தொழுது முடித்த உடனே சில நேரம் திக்ர் செய்வாங்க, சில நேரம் நசீஹத் செய்வாங்க, சில நேரம் கனவுகளை கொண்டு பேசி கொண்டு இருப்பாங்க. அப்போ அபூ துஜானா மட்டும் என்ன செய்வாங்கன்னா, ஃபஜ்ர் தொழுது முடித்த உடனே அபூ துஜானா காணாமல் போயிடுவாங்க. இப்போ போன உடனே என்ன எதனால் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, அல்லாஹுடைய தூதரே எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு யூதனுடைய வீடு இருக்குது, அந்த யூதனுடைய வீட்டில் ஒரு பேரித்த மரம் இருக்குது, இது காற்றடி காலமாக இருக்குது, இந்த நேரத்தில் அந்த பேரித்த மரத்துடைய சில பழங்கள் வந்து எங்களுடைய வீட்டுக்குள்ளே விழுகுது, ஃபஜ்ர் தொழுது முடித்த உடனே அந்த பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்படுறேன். அதனால் நான் எங்கள் பிள்ளைங்க எழுறதுக்கு முன்னாடி நான் போய் அந்த கீழே இருக்கக்கூடிய பேரித்தம்பழத்தெல்லாம் அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் என்னுடைய பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டா கூட அவங்களுடைய வாயிலிருந்து எடுத்து நான் கீழே போட்டுருவேன். என்னுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி சொல்லி நான் எச்சரிக்கை செய்வேன் அப்படின்னா, மறுமையில் என்னை அல்லாஹ்விடத்தில் திருடன் என்கின்ற பட்டத்தை நீங்கள் கெட்ட விரும்புகிறீர்களோ, தன்னுடைய பிள்ளைகளிடத்துல கேட்பாங்களாம், திருடன் என்கின்ற பட்டத்தை நீங்கள் கெட்ட விரும்புகிறீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நான் கவனமாக இருப்பேன். ஹலால் ஹராமுடைய அந்த உணவு என்னுடைய பிள்ளைகள்கிட்ட ஹராமான உணவு உள்ளத்தில் உணவு குழாய்க்குள்ளே போயிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, யூதனிடத்துல போய் அந்த மரத்தை விலைக்கு வாங்குவதற்கு பேசுகிறாங்களாம். பேசும்பொழுது அந்த யூதன் தரமாட்டேன், அதை எப்படி நான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதன் ரொம்ப இது பண்ணுறான். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, இந்த ஒரு மரத்திற்கு 10 பேரித்த மரத்தை நான் தாரேன்.
அப்படின்னு சொன்ன உடனே அந்த யூதன் பார்க்கலாம் 1க்கு 10 நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரித்த மரத்தை வாங்கி அவர்களுக்கு அன்பளிப்பாக ஹதியாவாக கொடுத்ததாக சில ரிவாயத்தில் நமக்கு கொடுக்கப்படுது. அந்த அளவிற்கு அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்கள் இறையச்சமுடைய ஒரு மனிதராகவும் அல்லாஹுடைய அச்சத்திற்கு பேர் போன மனிதர்களாகவும் அல்லாஹுடைய தூதரின் மீது நேசம் கொண்டு அவர்களுடைய உயிருக்கு ஒரு அரணாக இருந்த ஒரு மனிதராகவும் அல்லாஹுடைய பாதையில் போர்க்கள வித்தகராகவும் இருந்தவர்கள் அபூ துஜானா ரலியல்லாஹு அவர்களுடைய வீர தீர செயல்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னா, நற்செயல்கள் அல்லாஹுடைய தூதரின் வார்த்தையிலிருந்து வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை எடுத்து நடப்பதற்கு விரைவு காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த பாடத்தை தான் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெளிவுபடுத்துறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க பயங்கரம். خير الحمد لله.